ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா சேரனோட வாழ்க்கையை நினச்சி எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. சேரனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சேரன் மனசில் உள்ள கவலை போகணும், அந்த ஜோசியக்காரர் சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியனும் சேர்ந்து வேற ஒரு 4 ஜோசியக்காரரை கூட்டிகிட்டு வந்து அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சேரனோட ஜாதகம் பார்த்துட்டு அவ்வளோ நல்ல விஷயமா சொல்கிறாங்க. இப்போ தான் சேரனுக்கு அந்த ஜோசியக்காரர் சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு புரிய வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போக சொல்லி 4 ஜோசியக்காருமே சொல்லியிருப்பாரு. ஆனால் இவங்க யாருக்குமே தன்னோட குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. சரி உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பாவும் எனக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க குலதெய்வம் கோயில் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எப்படி போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சேரனை யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.